திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான கோரிக்கை எதுக்கு டாஸ்மாக் மொத்தமா ஒரு கார்பரேஷனை உருவாக்கிட்டாங்க. கார்பரேஷன் உருவாக்கிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டாங்க. அதை எவனாவது கள்ளச்சாராயம் வித்தா போலீஸை விட்டு அவங்களை கைது பண்ணுவாங்க. லிக்கர் இஸ் இன்ஜூரியஸ் டு த ஹெல்த், அவ்வளவுதான். அதை சின்ன எழுத்தா போட்டுட்டு விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் கிட்ட வந்து வாயை திறந்தாலே ஊரல் வாசம் அடிக்கும். அவன் அடிக்கடி ஊத்தி 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 திரை அவன் வயிறே வந்து ஊரல் பானை மாதிரி ஆயிருக்கும். கேப்பே விடாம அப்படி வந்து கிட்ட அண்ணன் நாண்டாக்க அப்படியே கப்பு நாட்டிக்கும் ஊரல். ஏன்னா எனக்கு ஊரல் வாசனை தெரியும், நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான கோரிக்கை நேஷனல் பாலிசி, தேசிய கொள்கை, மதுவிலக்கு மற்றும் போதை பொருள் ஒழிப்பு. போதை ஒழிப்புனா மதுவிலும் போதை இருக்கு, அதனால்தான் போதை பொருள்னு போடுன்னு சொல்றோம். போதை பொருள்கள் புளூரல்ல சொல்லணும், மதுக்கள்னு புளூரல்ல சொல்ல முடியாது, மது வகைகள் தான் சொல்ல முடியும். இப்ப மதுன்னு சிங்குலர் போடுறோம், போதை பொருள்னு சிங்குலர்ல போடுறோம். மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு. போதை பொருள்னா என்ன? இது பீர், வைன், விஸ்கி, பிராண்டி, அதுல நிறைய ட்ரேட் மார்க் இருக்குது. அப்பெல்லாம் கெடா மார்க் சாராயின்னு அரசாங்கம் விற்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்ல, டாஸ்மாக் பேர் வச்சுட்டாங்க. அது சில பேர் டாஸ்மார்க் மார்க் இல்ல, அது கெடா மார்க்னு சொல்லி சொல்லி இத டாஸ்மார்க்னு சொல்றாங்க. டாஸ்மார்க் இல்ல, படிச்ச தோழர்களே அப்படிதான், அந்த டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்களே அப்படிதான் சொல்றாங்க. டாஸ்மார்க், டாஸ்மாக், TASMAC. ஒரு காலத்துல கெடா மார்க் இருந்துச்சு, அரசாங்கமே சாராயம் வித்த காலத்துல. இப்ப இல்ல. எதுக்கு டாஸ்மாக் மொத்தமா ஒரு கார்பரேஷனை உருவாக்கிட்டாங்க. கார்பரேஷன் உருவாக்கிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டாங்க. அதை எவனாவது கள்ளச்சாராயம் வித்தா போலீஸை விட்டு அவங்களை கைது பண்ணுவாங்க. நல்ல சாராயம் இதை மட்டும் விற்பனை பண்ணி இதை மட்டும் வாங்கி குடின்னு. அதுதான் மருத்துவர் சிவராமன் இங்க பேசும்போது சொன்னாரு, சாராயம் என்றாலே நஞ்சுதான். புகையிலை மனிதனின் உயிரை கொல்லும் என்றால் மதுவும் உயிரை கொல்லும் என்று நீங்கள் போட வேண்டும். நீங்க சினிமாவு தாட்டருக்கு போன உடனே முதல்ல போன உடனே புற்றுநோய் வந்த மாதிரி காட்டுவாங்க. பீடி சிகரெட் குடிச்சவங்களுக்கு, சாராயம் குடிச்சவங்களுக்கு. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, அவ்வளவுதான். லிக்கர் இஸ் இன்ஜூரியஸ் டு த ஹெல்த், அவ்வளவுதான், உடல் நலத்திற்கு கேடு. தமிழில் போடும்போது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அதை சின்ன எழுத்தா போட்டுட்டு விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடு சின்ன எழுத்தா போட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. புகையிலை புகைப்பதால் உயிரை கொல்லும், ஏன்னா அது புற்றுநோயை உருவாக்குதுன்றாங்க. ஆனால் ஆல்கஹாலும் புற்றுநோயை உருவாக்குகிறது. அதான் மருத்துவர் சிவராமன் இங்கே சொன்னார். புற்றுநோயை உருவாக்குவதற்கு ஆல்கஹால், ஆல்கஹால்னா தான் சாராயம், தமிழ்ல சாராயம். நாட்டு சாராயம் வேற மாதிரி காய்ச்சுறாங்க. இப்ப காய்ச்சறது பேரு IMFL. இந்த இதெல்லாம் கடையில் கிடைக்கிறதுலாம் IMFL. பீருங்கிறது என்னன்னா கொஞ்சமா ஆல்கஹால் இருக்கும், 4% இருந்து 5%. வைன், ஸ்பிரிட் எல்லாத்துலயும் 30% மேல, 35%. 35 இருந்து 45% ஆல்கஹால் இருக்கும். மற்றதெல்லாம் தண்ணி, மற்ற சில டேஸ்டுக்கு போடுற பொருள், கலருக்கு போடுற பொருள், அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு போடுற கெமிக்கல், அதெல்லாம் சேர்ந்து இருக்கும். ஆல்கஹால்ங்கிறது 35%. 100 மில்லி இருக்குன்னா அதுல 35 மில்லி ஆல்கஹாலே இருக்கும். ஆல்கஹால் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில எத்தனால் சொல்லுவாங்க. எத்தனால் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆசிட் தான், ஒரு அமிலம் தான். அது போய் இரைப்பையை புண்ணாக்கிறோம். இரைப்பையை புண்ணாக்கிருச்சுன்னு சொன்னா செரிமானம் இருக்காது. செரிமான மண்டலம் பாதிக்கப்படும் முதல்ல. அதுக்கு பிறகு மூளை நரம்பு மண்டலம், CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மூளை, முதுகுத்தண்டு, இதுதான் உடல்ல மிக முக்கியமான பகுதி. நான் கையை அசைக்கிறதுல இருந்து, பேசுறதுல இருந்து, சிரிக்கிறதுல இருந்து எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஆணையிடக்கூடிய பகுதியா மூளை பகுதி.
மூளை உறங்குகிற போது முதுகுத்தண்டு அந்த வேலையை செய்யும். அது ஒரு மூளையின் தொடர்ச்சி தான். ரெண்டாவது மூளை பிடரி, அதுல இருந்து முதுகுத்தண்டு வரையிலும். இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் எல்லா ஆணைகளும் நரம்பு வழியா போகும். தண்ணி அடிக்கணுங்கிறது கூட மூளை தான் ஆணையிடும். போய் தண்ணி அடி, சாப்பிடாத, கருதிக்காத, சாப்பிடு, தன்னை சாராயம் குடி, அதுவும் மூளை தான் ஆணையிடும். அது அடிக்ட் ஆயிருது. அவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆல்கஹால் பீர்ல இருக்கு, வைன்ல இருக்கு, விஸ்கி, பிராண்டி. இது வந்து IMFL சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். அதாவது அயல் நாட்டு மது வகைகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அயல் நாட்டு மது வகைகள். ஏன் அது அயல் நாட்டு மது வகைகள்னா, தமிழ்நாட்டு உள்நாட்டு மது வகைகள் இல்லை. இப்ப நாட்டு சாராயம்னா என்னன்னா, அவன் மரப்பட்டைகளை உரிச்சு போட்டு ஊற வச்சு அதுல போதை ஏறதுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சேர்ப்பான். அதுல ஊமத்தங்காய் போடுவான். ஊமத்தங்காய் தெரியுமா உங்களுக்கு? ஊமத்தம் செடி தெரியுமா? அது வந்து அல்கலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நஞ்சு உள்ள ஒரு பொருள். அல்கலாய்டுங்கிறது ஒரு கெமிக்கல் நேம். சில ஆடுலாம் போய் செடியை கடிச்ச உடனே செத்துரும். சில செடியை போய் கடிச்சா, விஷ செடியை கடிச்சா சாப்பிட்டதும் திடீர்னு செத்துரும், மாடு செத்துரும். அது வந்து அல்கலாய்டு இருக்குன்னு அர்த்தம். அரளிக்கொட்டையை சாப்பிட்றோம் இல்லையா, செத்து போயிடுறோம். அரளிக்கொட்டையில் இருக்கிறது ஒரு வகையான அல்கலாய்டு, நச்சு பொருள். ஊமத்தையிலே அப்படி அல்கலாய்டு இருக்கு. அந்த செடியை கொண்டு வந்து அந்த காயை போடுவான். அதை விட முக்கியமா பன்னி விட்டையை போடுவான். இது பல பேருக்கு தெரியாது. பன்னி விட்டையை பொறுக்குவாங்க தெரியுமா? அந்த அது ஏன்னா அது நிறைய காய், இந்த பல வகையான இதெல்லாம் தின்னு அது வெளியே இருக்கும். அதை வந்து ஊற வச்சாக்க அதுல இருந்து போதை உருவாகுதுன்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். பன்னி விட்டை. பேட்டரி செல்லு போடுவான். நம்ம பேட்டரி செல் தூக்கி போட்டுறோம் இல்லையா, கருப்பா இருக்குல்ல, அந்த செல்லை உடைச்சி போடுவாங்க. இப்படிலாம் போட்டு ஊற வச்சா அதுக்கு பேரு ஊறல். சில பேர் கிட்ட வந்து வாயை திறந்தாலே ஊறல் வாசம் அடிக்கும். அவன் அடிக்கடி ஊத்தி 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 திரை அந்த வயிறே வந்து ஊறல் பானை மாதிரி ஆயிருக்கும். கேப்பே விடாம அப்படி வந்து கிட்ட அண்ணன் அப்படியே கப்பு நாட்டிக்கும் ஊறல். ஏன்னா எனக்கு ஊறல் வாசனை தெரியும். நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். நான் ஃபோரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஹிபிஷன்லையும் எக்ஸைஸ்லையும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப ஊரலும் வரும். போலீஸ் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பான் ஊரல். கள்ளச்சாராயம் காய்ச்சல் பிடிக்கிறான் இல்லையா, கேஸ் போடுவான். ஊற வச்சிருக்கிற ஊரல்ல இருந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு வருவான் பாட்டில். அது அப்படி திறந்த உடனே அடிக்கும், கப்புன்னு அடிக்கும். மூஞ்செல்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதை காய்ச்சி தான் வந்து கலர்லெஸ் சாராயம் கிடைக்கிறது. அப்படியே ஒரு கலரும் இருக்காது.